ஹாய் எல்லா கேரள மக்களுக்கும் எங்களுடைய ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம். ஓணம்னாலே எனக்கு ரெண்டு இது ஞாபகம் வரும் எப்போதுமே. ஒன்று வந்து இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம ஐட்டம் சாப்பாடு. நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அங்கே அசோசியேஷன்லலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களை எல்லாரையும் கூப்பிடுவாங்க, நாங்கள்லாம் போவோம். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க. எனக்கு ஓணம்னா ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா வந்து ஒவ்வொரு ஓணத்துக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட முடியாமல் சாப்பிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓணம் அன்னைக்கு அரைகுறையாக சாப்பிடக்கூடாது, நிறைவாக சாப்பிடணும், வயிறு நிறைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு எழுந்து போகணுன்னுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திருக்க முடியாமல் கூட உட்கார்ந்துருக்குறோம். அந்த ஃப்ரெண்டோடைய அம்மா இந்த ஓணத்துக்கு எங்களோட இல்லை. அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க செய்கிற ஐட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இன்றைக்கி 3 ஐட்டம் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். 2 ஐட்டம் நான் செய்ய போகிறேன், ஒரு ஐட்டம் நான் செய்ய போகிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், மறக்காமல் கொடுங்க எல்லாரும். இப்போ ஓணம் செலிப்ரேட் பண்ணலாமா? ஓணத்தன்னைக்கு செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சைடு டிஷ்ஷு வன்பயறு எரிசேரின்னுவாங்க. இது தமிழில் தட்டைப்பயிறுன்னுவாங்க, இங்கிலீஷில் ரெட் மூங் பீனுன்னுவாங்க. இது கடையில் தட்டைப்பயிறுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இது ஒரு 150 கிராம்ஸ் ஒரு 5 or 6 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துங்க. இந்த தட்டைப்பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா நான் ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேக வைக்கணும். இதுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து நாம் அந்த பயிர் மூழ்கி அதுக்கு மேலே ஒரு 1/2 inch தண்ணி நிற்கிற மாதிரி நீங்கள் ஊற்றிங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் 5 விசில், அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. ஒரு விசில் வந்தோன்னே ஃப்ளேமை மீடியமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேன். இதை மலையாளத்தில் மத்தங்கான்னுவாங்க. இப்போ இந்த பூசணிக்காவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தோலை சீவிக்கலாம். தோல் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி கியூபிக்கெலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வாங்கும்போது நல்லா பழுத்த பழமாக தான் வாங்கிக்கோங்க. எனக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பழுத்தது கிடைக்கல, இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. பட் ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கியூபிக்கலாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டின பூசணிக்காய் எல்லாத்தையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா திருவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு 2 பல்லு பூண்டும் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த குக்கரை இறக்கி வச்சு ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த தட்டைப்பயிறு எப்படி வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. எடுத்து பார்த்துருவோமே. சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ மேஷ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த பயிரோட நம்ம இந்த மத்தங்காய் இருக்குல்ல, இந்த மஞ்சள் பூசணியை வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஆனால் இதுக்காக நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியே போதும். பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நான் காரத்துக்காக நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வேணுன்றவங்க சேர்த்துங்க, ஏன்னா நிறையா நம்ம தேங்காய்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் காரமே இருக்காது. இதில் காரம் இருக்காது தான். ஜஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். பூசணிக்காய் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை கொளுத்தி ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சிடும். இப்போ பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சொன்ன மாதிரியே தேங்காய் எண்ணெய் தான் வேணும் இந்த கேரளா சமையலுக்கு. இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் கலந்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த கடுகு வெடித்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெடித்து வர நேரத்தில் ஒரு 3-4 வரமிளகா இருக்குல்ல, இந்த சிவப்பு மிளகா, அதை 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதிகமாகவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆன உடனே ஒரு 1/4 மூடி தேங்காவை நான் திருவி வச்சுருக்கேன்,
அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த தேங்காய், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ப்ரௌன் கலராக. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பூசணிக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாமா? குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. எடுத்து பார்ப்போமே. நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் பூசணிக்காய். இப்போ லைட்டாக நான் செய்யலாம், அந்த பூசணிக்காவை ஒன்றும் பாதியமாக அப்படியே நம்ம மேஷ் பண்ணி விட்லாம் அதுலேயே இந்த பருப்போட. இப்போ நம்ம குக்கரை திருப்பி அடுப்பில் ஏற்றிடுவோம். இந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் செய்யும்போது எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் தான் வருது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட போவோம். எல்லா ஓணத்துக்கும் போயிடுவோம். விதமாக சமைப்பாங்க அவங்க அம்மா. இந்த ஓணத்துக்கு அவங்க அம்மா இல்லை, ஸோ அவங்களுக்காக அவங்க நினைவாக தான் நான் இதை செய்கிறேன், இந்த 2 டிஷ்ஷும். இப்போ நம்ம இந்த பயரோட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஜீரகம்லாம் போட்டு, அதை நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஓணத்துக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே நாளைக்கு பிரேம் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம், யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதீங்கன்னு. அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிடுவோம், உட்காந்து வாழை இலையில் பரிமாறுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது, அதையும் சேர்த்து முடிச்சிடலாம். எப்போதுமே பூசணிக்காய் சேர்க்கும்போது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் இந்த தடவை நம்ம வந்து பழமாக கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் காயாக கிடச்சிச்சு. அதனால் அந்த ஸ்வீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மத்தங்காய், பயிர் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரௌனாக, அந்த மிக்சரோட நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் உள்ள அந்த கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் அந்த கிரேவியோடு சேரணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ளேமை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நம்ம இறக்கிட வேண்டியது தான். இந்த பயறு மத்தங்காய் எரிசேரி ரெடி. இப்போது இந்த ஓணம் ஸ்பெஷல் இந்த எரிசேரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓணம் ஸ்பெஷல் பருப்பு பிரதாமன் பண்ணுறதுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் இப்போ வந்து நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு பேனில் போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்புறம் என்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இந்த மாதிரி டீப் ப்ரௌன் கலராக வர மாதிரி நீங்கள் வறுத்துட்டு அதை ஒரு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கி இருக்கிற பருப்பையும் நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 300 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் பருப்புக்கு 300 எடுத்தாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை பாகாக காய்ச்சினோன்னு இல்லை, நம்ம வந்து இதை நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சினாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து மண் இல்லாமல் ஒரு வடிகட்டியால் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சு நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றணுன்னா, இப்போ வந்து நான் 100 கிராம்ஸ் வந்து 1 கப் அளவு எனக்கு வந்தது. அப்போ 200 கிராம்ஸ் 2 கப் அளவு. அப்போ அந்த 2 கப்புக்கு நீங்கள் 4 கப் அளவு தண்ணி ஊற்றி அதுக்கு கூடவும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ஈவனாக வெந்ததுன்னா நம்ம திரும்பவும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு பார்த்திங்களா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து போட்டோம்ல, அந்த பருப்பு வந்து அப்படியே தனித்தனியாக இருக்கும். இந்த பருப்பு வந்து நல்லா மேஷ் ஆகி வெந்து வரும். அப்போ தான் இந்த பருப்பு வந்து இந்த ப்ரௌனாக இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து பாயாசம் குடிக்கும்போது வாயில் வரும். அது அப்படியே நல்லா அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை பாகை எடுத்து இதில் ஊற்றி இந்த பருப்போட கலர் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். நல்லா கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, திக்காகி அந்த வெள்ளத்தோட கலரும் இந்த பருப்போட ஏறி நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பாயாசம் வைக்க போகிறோமோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு குக் அண்ட் சர்வ் பாத்திரத்தை வச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு தேங்காவில் 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த செகண்ட் பாலை இதில் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயாசம் நல்லா திக்காக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதை உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் நல்லா உருகி வந்ததும் தேங்காவை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா அதை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாயாசம் நல்லா திக்காகி நல்லா மணமாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் சுக்குப்பொடி போடும்போது வந்து நல்லா பார்த்து அதை கலக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே அப்படியே திப்பியாக நிற்கும். அதுதான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவையும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போது பாயாசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சோம்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு இருக்கும். அதை ஊற்றி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காவையும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த டேஸ்டியான டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சின்னதாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த இஞ்சியை வந்து எலக்ட்ரிக் கட்டர் இருக்குது என்கிட்ட, அதில் போட்டு எடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட்டரில் போட்டு எடுத்திங்கன்னா டைம் சேவ் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு சுற்றிக்கலாம். சும்மா அந்த மாதிரி 2-3 தடவை அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இஞ்சி சாஃப்டாக இருக்கலாம், ரொம்ப சீக்கிரத்தில் இப்போ இதாகிடும். பாருங்கள், நல்ல ஸ்மால் பீசஸாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டர் இருந்தால் இதில் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி வெஜிடபிள் கட்டர் இல்லை அப்படின்னா நான் நார்மலாக நம்ம கத்தியில் வெட்டுற மாதிரியே வெட்டிக்கலாம். அதுவும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஒரு நைஃப் எடுத்து இந்த ஸ்லைசஸை இந்த மாதிரி நீட்டு ஸ்ட்ரிப்பாக முதல்ல வெட்டிக்கலாம். அப்புறம் அதை அப்படியே கிராஸ் வைஸில் வச்சு இந்த மாதிரி சின்ன பீசஸாக ஈஸியாக வெட்டிடலாம். கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஸ்டவ்வை லைட் பண்ணி நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். அதுதான் கேரளாவுடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம்ல இந்த இஞ்சி, இதை போட்டு நாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஆக்சுவலி சும்மா தொட்டுக்கிறதுக்கு தான் சைடில், ஆனால் அவ்வளோ டேஸ்டி. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஃப்ரை பண்ணும்போது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஃப்ளேவர் அதோடு சேர்ந்து இஞ்சியோட ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். இந்த இஞ்சியை நல்லா நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே சுருங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நல்ல வாசனை இருக்குது எனக்கு. இப்போ இதை எண்ணெயை நல்லா இருத்துட்டு நாம் ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த இஞ்சி, அந்த பிளேட்டை எடுத்து அதை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒரு போர்ஷனை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கையாலே அப்படியே க்ரஷ் பண்ணலாம். நீங்கள் க்ரஷ் பண்ணும்போது இந்த கருவேப்பிலையோட சேர்த்து க்ரஷ் பண்ணுங்கள். அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும். அது சாப்பிடும்போது 1-2 முழுசாக வரும். அது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே பேனை ஸ்டவ்வை கொடுத்து திருப்பி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற எண்ணெயே போதும். வேணும்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு 1 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு போட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வெடிச்சு வருது கடுகு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாவை நான் சின்னதாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இதோட ஒரு 3-4 காஞ்ச மிளகாவையும் பாதியாக கிள்ளி போட்டு இதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு 2 எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது ஏன் கொஞ்சம் ஊற்றுறேன்னா, இதில் வந்து நான் இப்போ ட்ரை மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மிளகாவோட வெறும் ட்ரை மசாலாஸ் போட்டு போனால் கருகிடும். அதனால் கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தய பவுடர் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இந்த தண்ணியில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ட்ரை மசாலாஸை ஃபஸ்ட். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் மீதி இருக்க அந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த இஞ்சி புளின்னு வாங்க, இல்லைனா புளி இஞ்சின்னு வாங்க. இது இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எப்போது போல் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தது நம்ம நல்லா ப்ரௌனிஷாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி, அந்த இஞ்சி எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே சரியான ஸ்மெல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையும் இஞ்சும் சேர்ந்து வரும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளிப்பும் காரமும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேமை நாம் குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் திக்காகும் போது நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது சரியான கன்சிஸ்டன்சி, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலி ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கண்டெய்னரில் போட்டு உடனே சாப்பிட்றதோட அடுத்த நாளோ இல்லை 2வது நாளோ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது டைஜஷனுக்கு ஒரு அருமையான மருந்து. கேரளா ஸ்பெஷல் புளிஞ்சின்னு வாங்க, இல்லை இஞ்சி புளின்னு வாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த 3 ரெசிபியுமே ஓணம் ஸ்பெஷல், எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். நீங்களும் அதை பார்த்துட்டு நிச்சயம் என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்புறோம். இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஓகே, see you, bye bye.